அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 5.5 இன்ஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, போத் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன்ஸ் ஆர் ஈவில்ஸ் ஆஃப் தி எக்கனாமி. ஈவில்ஸ் அப்படின்னா கெட்ட விஷயம். இப்போ ஒரு எக்கனாமிக்கு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் இஸ் எசென்சியல். அப்போ இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லாரும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 5.5.1ல் மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷனுடைய மீனிங் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் எ கன்சிஸ்டன்ட் அண்டு அப்ரிசியபிள் ரைஸ் இன் ஜெனரல் ப்ரைஸ் லெவல். ப்ரைஸ் லெவல் என்னது, ஒரு பொருளுடைய விலை மதிப்பு கன்சிஸ்டன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு என்னதுன்னா ஒரே நிலையில் ஒரே நேரத்தில் அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருளுடைய விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் இஸ் தி ரேட் அட் விச் தி ஜெனரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ரைசிங். அப்போ ஜெனரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்னா ஒரு பொருளுடைய ஒரு விலை, ஒரு பொருளுக்கான விலை அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைசிங் கொடுத்துருக்காங்களே, ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது. And consequently the purchasing power of currency is falling அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் என்ன ஆகுது, ஒரு பொருளுடைய விலை அதிகமாகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் கரன்சியோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. கரன்சியோடைய மதிப்பு குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம், 10 ரூபாய்க்கான மதிப்பு போன வருஷத்துக்கு இருந்த மதிப்பை விட இந்த வருஷத்துக்கான மதிப்பு கம்மியாக தான் இருக்குது. போன வருஷத்தில் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதே 10 ரூபாயை வச்சு இந்த வருஷம் நம்மளால் அதே பொருளை வாங்க முடியாது. ஸோ நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சி போயிருக்கு. அதே சமயத்தில் அந்த பொருளுடைய விலையை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டுமே சேமாக நடக்குது இல்லையா, அதான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2000 2010 2018 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 100 ரூபா எல்லாமே 100 ரூபாயாக இருக்குது. 100 ரூபாய்க்கு என்ன வாங்குறாங்க, இந்த இதில் இந்த கேரியர் ஃபுல்லாக இருக்குது, அடுத்து குறைஞ்சிருக்கு, அடுத்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இப்போ டெஃபினிஷன்ஸ், ரெண்டு பேரோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். அதிக மணியை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப குறைவான பொருட்களை தான் வாங்க முடியுதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கால்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இன்ஃப்ளேஷனுக்கான டெஃபினிஷன் தான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் தி குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் குறையுது, அப்நார்மல் டிக்ரீஸ் இருக்குது, ரொம்ப ஒரு அசாதாரணமான விலை சரிவு இருக்குது. அந்த பர்ச்சேசிங் பவருடைய சரிவு ஏற்படுது. ஒரு பொருளுடைய ஒரு பணத்தோடைய பர்ச்சேசிங் பவர், இப்போ 100 ரூபாய்க்கான பர்ச்சேசிங் பவர் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மாறுது இல்லையா, அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது அடுத்த வருஷம். அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகிறது தான் அந்த இடத்துல அப்நார்மல் டிக்ரீஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து 5.5.2ல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எந்தெந்த பேசிஸ்லலாம் பிரிக்கிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்பீடு. இப்போ இன்ஃப்ளேஷனை என்ன பார்த்துருந்தோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரு பொருளுடைய விலை இன்க்ரீஸ் ஆகுது, அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விலை இன்க்ரீஸ் ஆகுறது எந்த ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுது, மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டக்குன்னு ஒரே தான் இன்க்ரீஸ் ஆகுதா, இது மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடை பொறுத்து இன்ஃப்ளேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, 4 டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது 0 இயர். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, 0 இயர்லேருந்துட்டு 10 வருஷம் வரைக்கும் நமக்கு இது இருக்குது, இந்த கிராஃபில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் வரைக்கும் வருது. ஆனால் அதோடைய ப்ரைஸ் லெவலில் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சம்திங் 20லேருந்து 30க்குள்ளே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, வாக்கிங் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு. அதோட இது இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 40%. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 70க்கு மேலே போகுது. ஆனால் அதோடைய வருஷம் பார்த்தோம்னா இந்த இடத்துல பிளாட் ஆகுது, 6 வருஷம் வரும். ஓகே, இதை பார்த்துங்க, ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். இப்போ உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தியரியாக பார்க்கலாம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், கெல்லோப்பிங் ஆர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி 4 டைப் ஆஃப் இருக்குது. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டட் இன் ஃபிகர் 5.2 கொடுத்துருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்னது, ரொம்ப ஸ்லோவான ஒரு இது. அப்போ என்னென்னு பார்க்கலாம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்லோ மூவிங் அண்டு வெரி மைல்டு. ரொம்ப மெதுவாக மூவ் ஆகக்கூடிய, மெதுவாக விலையேற்றமாகும் அந்த க்ரீப்பிங். அதான் நம்ம க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அண்டு வெரி மைல்டு. வெரி மைல்டு அப்படின்னா இது எக்கனாமியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல் வில் நாட் பி
பெர்செப்டிபிள் பட் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ லாங் பீரியட். இது வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நாளுக்கு வந்து இது வந்து தாக்கு பிடிச்சி நிற்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் வந்து 10 வருஷம் வரைக்கும் வருது இல்லையா, அதான் இருந்தது லாங் பீரியட், ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து வரும். திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் இன் நோ வே டேஞ்சரஸ் டு தி எக்கனாமி. இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ்லாம் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயம் கிடையாது ஒரு எக்கனாமிக்கு, ஒரு நாட்டுக்கும். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மைல்டு இன்ஃப்ளேஷன் ஆர் மாடரேட் இன்ஃப்ளேஷன். இது ரொம்ப ஒரு மாடரேட்டானதுன்னு சொல்கிறாங்க, அல்லது மைல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைல்டாக வந்து லேசான அப்படின்ற மாதிரி பொருள். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங் இன்ஃப்ளேஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், அதை விட கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். when prices rise moderately and the annual inflation rate is single digit, சிங்கிள் டிஜிட்டில் இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங் ஸ்பீட் நம்ம நடந்து போகிற வேகம் மாதிரி. அப்போ 3லேருந்து 9% வரைக்கும். அப்போ 3க்கும் கீழே இருந்துச்சுன்னா 1, 2 அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அவனை அவங்க கொடுக்கல. இட் இஸ் கால்டு வாக்கிங் ஆர் ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3லேருந்து 9% இருந்துச்சுன்னா. ஓகே, அடுத்து வந்துட்டு ரன்னிங் இன்ஃப்ளேஷன். அப்போ நடக்கிறத விட ஓடுற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். வென் ப்ரைஸ் ரைஸ் ரேப்பிட்லி லைக் தி ரன்னிங் ஆஃப் ஏ ஹார்ஸ். ரன்னிங் ஆஃப் ஏ ஹார்ஸ், ஒரு குதிரை ஓடுற மாதிரி அந்த வேகத்தில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் ரேட் ஆஃப் ஸ்பீடு 10 to 20%. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மேலே வாக்கிங் வந்துட்டு 3 to 9 இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 10 to 20% பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கான இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு 10லேருந்து 20% அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கெலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கெலோப்பிங் இன்ஃப்ளேஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். பாயிண்ட்ஸ் அவுட் டு அன்மேனேஜபிளி ஹை இன்ஃப்ளேஷன் ரேட். அதாவது நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கேலோப்பிங் அல்லது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தட் ரன்ஸ் இன்ட்டு 2 or 3 டிஜிட் வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பை ஹை இன்ஃப்ளேஷன் த பெர்சன்டேஜ் ஆஃப் தி சேம் இஸ் ஆல்மோஸ்ட் 20 to 100%. 100% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேலோப்பிங் அல்லது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. இப்போ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி 21st century, 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எங்கே அப்படின்னா ஜிம்பாபேல தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 3717. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 100% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜிம்பாபேல எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3714 மடங்கு நமக்கு வந்து இதாகிருக்கு. என்னது, இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. எப்போ, ஏப்ரல் 2007. ஓகே, இதை ஒரு நார்மலாக ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ 1 கிலோ அரிசி நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 50 × 3717 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 ரூபா சம்திங் வந்துடும். அப்போ 1 கிலோ அரிசி அங்கே வந்துட்டு 1,80,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க 2007 ஏப்ரலில். அவ்வளோ வந்து விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அங்கே. இப்போ இந்த ஜிம்பாபே பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாபே வந்து வேர்ல்டுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி. இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் புல் அல்லது காஸ்ட் புஷ். டிமாண்ட் புல்லுன்ற ஒரு டைப்பு, காஸ்ட் புஷ்ன்ற ஒரு டைப்பு. 2 நாளையுமே வந்து இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் புல்லை பற்றி பார்த்துடலாம். டிமாண்ட் புல் அப்படின்னு என்னென்னா, டிமாண்ட் புல்னால இன்ஃப்ளேஷன் நடக்கும் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். டிமாண்ட் அண்ட் சப்ளை பிளே ஏ க்ரூசியல் ரோல் இன் டிசைடிங் தி இன்ஃப்ளேஷன் லெவல்ஸ் இன் தி சொசைட்டி ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். அதாவது இந்த டிமாண்டும் சப்ளையும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷனை தீர்மானிக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த டிமாண்டும் சப்ளையும் எல்லா சொசைட்டிலையுமே அதே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இஃப் தி டிமாண்ட் இஸ் ஹை ஃபார் ஏ ப்ராடக்ட், டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டு சப்ளை இஸ் லோ, அப்போ வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கலாம். த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீசஸ். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து மக்களுக்கான தேவை டிமாண்ட் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற சப்ளை இல்லை அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து. சப்ளை வந்து குறைஞ்சி போச்சு. அப்போனா இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த பொருட்கள் வந்து 100 பொருள் தான் இருக்குது சப்ளையில், 100 பொருள் தான் சப்ளை இருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து 1000 பொருள் தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 100 பொருள் தான் இருக்குன்னா வேகமாக போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொருளுக்கான விலை வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ணுவேன், அதிகமான விலை ஏற்றி வச்சிருவேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு தான் அது கிடைக்கும். 1000 ரூபா அந்த பொருளுடைய மதிப்பு அப்படின்னா 2000 ரூபா ஆக்கிடுவேன். அப்போ வந்து அங்கே ஒரு பொருளுக்கு வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆகுது பணத்தோடைய வேல்யூ. அப்போனா என்ன ஆகுது,
அந்த பொருளுக்கான விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதுதான் வந்து நம்ம டிமாண்ட் புல்லுன்னு நம்ம எடுத்துருக்கோம். டிமாண்ட்னால் ஏற்படுற ஒரு இன்ஃப்ளேஷன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். ஒரு குறைவான பொருட்களை அதிகமான பணத்தை வச்சுக்கிட்டு வாங்குறதுக்கு ஓடுறாங்க. அதான் வந்துட்டு டிமாண்ட் புல்லு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வென் தி காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் இன்புட் ரைசஸ் இன்ஃப்ளேஷன் ரிசல்ட். அப்போது ரா மெட்டீரியலோடைய பொருள் அதோடைய விலை வந்து அதிகமாகுது அப்படின்னா, அல்லது வந்துட்டு அதர் இன்புட் ரைசஸ் அதில் போடப்படுற வேறு சில இன்புட்டோடைய விலைகள் வந்து ஏறுது, இல்லை ஏதோ ஒரு பொருளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இன்க்ரீசஸ் இன் வேஜஸ் பெய்டு டு லேபர் ஆல்சோ லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கான சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே என்ன பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக பொருளுடைய விலையை தான் வந்து பாதிக்க போகுது. அப்போ பொருளுடைய விலை அதிகமாகுது இல்லையா, விலை வந்து அதிகமாகிறதுனால அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் is used to explain the cause and effect of relationship between rising wages and rising prices or inflation. அப்போ இந்த வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்றது வந்து இதை வச்சு நம்ம என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ரைசிங் வேஜஸ் அண்டு ரைசிங் ப்ரைஸ் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பைரல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைசிங் வேஜஸ் அப்போ கூலி உயர்வாகிறதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. ஓகே, அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும் இது இனிமேல் வர்றதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி இன்ஃப்ளேஷன். தி எக்ஸஸ் சப்ளை ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் காசஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். அப்போ எக்ஸஸ் சப்ளை ஆஃப் மணி அதிகமாக வந்து பணப்புழக்கம் வந்து நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு. இது கடகடன்னு சொல்லிட்டு போயிடுற, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணாலே இது வந்து புரியும். செகண்ட் வந்துட்டு கிரெடிட் இன்ஃப்ளேஷன். கிரெடிட்னா கடன். வென் பேங்க்ஸ் ஆர் லிபரல் இன் லெண்டிங் கிரெடிட் த மணி சப்ளை இன்க்ரீசஸ் அண்ட் தேர் பை ரைசிங் ப்ரைசஸ். அதாவது பேங்க் வந்துட்டு ரொம்ப லிபரலாக இருக்காங்க. லிபரலாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிட்டாங்க. வட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து நிறையா பணம் வாங்கணும், கடன் வாங்கணும் பேங்க்லேருந்துன்னு ஆசைப்படுவாங்க. அதிகமாக கடன் வாங்கினாங்கன்னா அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். இதான் வந்து கிரெடிட் இன்ஃப்ளேஷன். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். டெஃபிசிட்னால் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம டாக்ஸேஷனுக்கும் கவர்மெண்ட் செலவு பண்ணுற அந்த செலவுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம டெஃபிசிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டெஃபிசிட் பட்ஜெட் இஸ் ஜெனரலி ஃபினான்ஸ்டு த்ரூ பிரிண்டிங் ஆஃப் கரன்சி பை தி சென்ட்ரல் பேங்க். அஸ் எ ரிசல்ட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த டெஃபிசிட்டை வந்து நம்ம வந்து சரி கட்டணும், கவர்மெண்ட் வந்து சரி கட்டணும்னு நினைக்கிது. இப்போ டெஃபிசிட்னா என்ன, 100 ரூபா வரி வந்திருக்கு, ஆனால் கவர்மெண்ட்டோடைய செலவு வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ வந்து 100 ரூபா வந்து டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸை சமாளிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறது கிடையாது, சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து புழக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுவும் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதிகமாக அப்படின்ற மாதிரி. அதான் வந்துட்டு இது என்னது, இந்த டெஃபிசிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன், டெஃபிசிட்னால் ஆகிற இன்ஃப்ளேஷன். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன். ப்ராஃபிட்னால் வர இன்ஃப்ளேஷன் என்னது, அதான டிஃபரன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வென் தி ஃபிம்ஸ் எய்ம் அண்ட் ஹையர் ப்ராஃபிட். அப்போ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கம்பெனி முதலாளிகளுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் தேவைப்படுது அப்படின்னா தே ஃபிக்ஸ் தி ப்ரைஸ் வித் ஹையர் மார்ஜின். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான லாப நோக்கத்தோடு அவங்க வந்து விற்பனை செய்வாங்க. அப்போ வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட். இதான் வந்து நம்ம ப்ராஃபிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அடுத்து வந்து ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன். ஸ்கேர்சிட்டி அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கேர்சிட்டி ஆஃப் குட்ஸ் ஹேப்பன் எய்தர் டியூ டு ஃபால் இன் ப்ரொடக்ஷன். இந்த ஃபால் இன் ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் வந்து குறையிறதுனால வந்து இந்த பற்றாக்குறை ஏற்படலாம். ஆர் டியூ டு ஹார்டிங் அப்படின்னா ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எதிர்காலத்தில் டிமாண்ட் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து பதுக்கி வச்சுருவாங்க மார்க்கெட்டில். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. எதிர்காலத்தில் வந்து ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை பதுக்கி வச்சுருவாங்க. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் பல்கில் பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு 5 ரூபா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈவினிங்லேருந்தே வந்து பெட்ரோலில் போட மாட்டாங்க, பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பதுக்குதெல்லாம் ரொம்ப ஒரு இல்லீகலான விஷயம், தப்பான விஷயம் இது. அப்போ அந்த ஹார்டிங் பண்ணுறதுனாலையோ அல்லது வந்து பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னா கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கிறது. அதாவது
கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ₹100 தான் விற்க முடியும். இதுவே நம்ம பிளாக் மார்க்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ₹200 அது விற்க முடியும். அதான் வந்து பிளாக் மார்க்கெட் அப்படின்றது. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா, பெட்ரோலே வந்துட்டு சில கடைகளில் வந்து இந்த பலசரக்கு கடைகளிலே வந்து பெட்ரோல் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பிளாக் மார்க்கெட்டிங் தான். நம்ம வந்து பெட்ரோல் பல்கில் வந்து ₹80 பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட ₹100 வாங்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ₹20 வந்து லாபம் அது. அதான் வந்து பிளாக் மார்க்கெட்டிங். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை வந்து வருது. ஓகே, திஸ் ஆல்சோ புஷஸ் அப் தி ப்ரைஸ். அதான் இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழி தான் இதுவும். இதனாலே வந்து இன்ஃப்ளேஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன்ட் இன் வெனிசுலா அப்படின்றதுல வந்து 2018 இந்த இது வந்து நடந்திருக்கு. ஸ்கேர்சிட்டினால இன்ஃப்ளேஷன் வந்து நடந்திருக்கு. இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 6th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, டேக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன், வரிகள்னால வர்ற இன்ஃப்ளேஷன். இன்க்ரீஸ் இன் இன்டைரக்ட் டேக்ஸஸ் லைக் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு மே லீட் டு இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டேக்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆக என்னது, மக்கள் வந்துட்டு அதிகமாக வந்து பணத்தை டேக்ஸ் வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது, செலுத்த வேண்டியது இருக்குது. இதனால் வந்துட்டு இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்ஸ் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷனை டேக்ஸ்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. இதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சில பேர் என்ன போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வந்துட்டா பெட்ரோலுடைய விலை வந்து ₹40 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஆனால் ஏன் வந்து இன்னும் ஜிஎஸ்டியை பெட்ரோலில் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, இன்னும் ஏன் அது வந்து விஏடி வேல்யூ ஆடட் டேக்ஸஸில் இருக்குது அப்படின்றது வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லையா நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு 5.5.3 காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். காசஸ் அப்படின்னா காரணங்கள். இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் ஆகுது, அதுக்கான காரணங்கள் என்ன. த மெயின் காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா ஆர் எஸ் ஃபாலோஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததே வந்து திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதையும் கடை சொல்லிட்டு போயிடுறேன். இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. ஃபஸ்ட்டு இது வந்து இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆகும். இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்டு பை அன் இன்க்ரீஸ் இன் தி சப்ளை ஆஃப் மணி விச் லீட்ஸ் டு தி இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் இன் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகே, இது என்னது அப்படின்னா, பணத்தினுடைய சப்ளை, எக்கனாமிக்குள்ளே அதிகமான பணம் வந்து புழக்கம் ஏற்படுது அப்படின்னா மக்கள் கையில் அதிகமான பணம் வருது. அப்போ வந்து மக்களுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகுது, அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அதிகமாகும். த ஹையர் தி க்ரோத் ரேட் ஆஃப் த நாமினல் மணி சப்ளை, ஹையர் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அப்போ வந்து மணி சப்ளை எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வரி செலுத்தினது போக கையில் நிற்கிற பணம், அதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வென் தி டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் தி பீப்புள் இன்க்ரீசஸ், மக்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் ரைசஸ் தேர் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கான தேவைகள் வந்து அதிகமாகுது. ஏன்னா மக்கள் கையில் வந்து அதிகமான பணம் இருக்குது. டிஸ்போசபிள் இன்கம் மே இன்க்ரீஸ் வித் த ரைஸ் இன் நேஷ்னல் இன்கம். அப்போ இந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுனா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அல்லது டேக்ஸஸ் வந்து குறைந்தால் இந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மக்கள் கையில். ஆர் ரிடக்ஷன் இன் சேவிங்ஸ் ஆஃப் பீப்புள். மக்கள் வந்து குறைவாக சேமித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இன்ஃப்ளேஷன் ஆகும் நாட்டுக்குள்ளே. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன் ஆகும். கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஹாவ் பீன் எக்ஸ்பேண்டிங் டியூ டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்டு சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு முக்கியமான நோக்கம் என்னது கவர்மெண்ட்டுக்கு, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும். ரோடு போடுறது, புதுசாக ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள். அல்லது சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படின்னா பிடிஎஸ், இந்த ரேஷன் கடைகள் இருக்குல்ல, அது மாதிரியான விஷயங்கள். இது மாதிரியான இதில் வந்துட்டு பணத்தை செலவு பண்ணுறதுல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அதிகமாக நாட்டம் கொள்வாங்க. அதனால் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். கன்சியூமர்னால் நுகர்வோர்கள், நம்ம தான் மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, அப்பையும் வந்து டிமாண்ட் அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் ஆகுது. த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. வென் தே ஆர் கிவன் கிரெடிட் டு பை குட்ஸ் ஆர் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். அப்போ ஒரு பொருளை வந்து நம்ம 10,000 டக்குன்னு கொடுத்து வாங்க முடியாது நம்மளால். ஆனால் மாதத்துக்கு வந்து 1,500 கட்டி வாங்கிக்கலாம், மாதம் ஒரு 10 மாதத்துக்கு கட்டி வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அதை தான் வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், அல்லது வந்து இஎம்ஐ ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இது மாதிரி உங்களால் வாங்கிக்கிற முடியும், அல்லது வந்து கடனுக்கு வாங்கிக்கங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் டிமாண்ட் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து ஆகுது நாட்டுக்குள்ளே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீப் மணி பாலிசி. 5th பாயிண்ட்டு, சீப் மணி பாலிசி ஆர் தி பாலிசி ஆஃப் கிரெடிட் எக்ஸ்பென்ஷன் also leads to increase in the money supply which raises the demand and goods and services in the economy. சீப் மணி பாலிசி அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டேக்ஸேஷன் ரெடியூஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறோம். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால இது யார் பண்ணுவா? கவர்மெண்ட் தான் வந்து பண்ணுறாங்க. அப்போ சீப் மணி பாலிசி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை வந்து அதிகமாகிடும். டேக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம கையில் பணம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பணத்தோடைய சர்க்குலேஷன் அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். 6th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டெஃபிசிட் ஃபினான்சிங் பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த டேக்ஸுக்கும் கவர்மெண்ட் செய்கிற செலவுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து சரி கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்க அல்லது பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க. இன் ஆர்டர் டு மீட் இட்ஸ் mounting expenses, the government resorts to deficit financing by borrowing from the public and even by printing more notes. பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறதுனாலையும் அல்லது கடன் வாங்குறதுனாலையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெஃபிசிட் வந்து அதை வச்சு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. This raises aggregate demand in relation to aggregate supply, thereby leading to the inflationary rise in prices. அப்போ தேவையில்லாமல் பணம் வந்து இதுக்கு நாட்டுக்குள்ளே வந்து நுழையுது. தேவையில்லாமல் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வந்து நாட்டுக்குள்ளே வந்து பணம் நுழையிறதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் ஆகிடுது. மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்கிறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுது. ஓகே, அடுத்து வந்து 7th பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அசட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மணி. அப்போ கள்ள நோட்டு, கருப்பு பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரியான விஷயங்கள் இது. தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம் அண்டு பிளாக் அசட்ஸ் டியூ டு கரப்ஷன், டேக்ஸ் எவேஷன் எக்ஸெட்ரா. கரப்ஷன் அப்படின்னா லஞ்சம் வாங்குறது, டேக்ஸ் இவேஷன் அப்படின்னா நமக்கு டேக்ஸ் கட்டாமல் நம்ம கவர்மெண்ட் ஏமாத்துறது. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனாலையும் என்ன ஆகுது? அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னம்னா, பீப்புள் ஸ்பெண்ட் சச் மணி லாவிஸ்லி. அப்போ அது வந்து ஒரு இல்லீகலாக வந்த பணம், எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் வந்த பணம். அந்த பணம் அது வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு லாவிஸாக செலவு பண்ணுவாங்க, ரொம்ப வந்து ஆடம்பரமான செலவு பண்ணுவாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பிளாக் மார்க்கெட்டிங் அண்டு ஹார்டிங். இது மாதிரியான விஷயங்களும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து லாவிஸாக பணம் செலவு பண்ணுறதுனால டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பிளாக் மார்க்கெட்டிங்னாலையும் அல்லது வந்து ஹோர்டிங், இந்த பதுக்கல்னாலையும் என்ன ஆகுது? சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுது. மக்கள்கிட்ட வந்து தேவையான பொருட்கள் வந்து சேரலை மக்கள்கிட்ட. அப்போ திஸ் ட்ரெண்ட்ஸ் டென் டு ரைஸ் ப்ரைஸ் லெவல் ஃபர்தர். அப்போ குறைவான அளவுனால பொருட்கள் தான் இருக்குது, அதனால் அதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும், பணத்துடைய தேவை வந்து அதிகமாகிடுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 8th பாயிண்ட் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். whenever the government repays its past internal debt to the public, it leads to increase in money supply with the public. This tends to raise the aggregate demand for goods and services. மக்கள்கிட்ட வாங்கின கடனை கவர்மெண்ட் திரும்ப செலுத்துது, அப்போ வந்து மக்கள் கையில் அதிகமாக பணம் வருது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் ஆகுது. இந்த இன்டர்னல் டெப்ட் இருக்கு இல்லையா, மக்கள் கையில் வாங்கின கடன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் அதோடைய வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம கையிலே பணம் வருது அப்படின்னா அது உழைக்காமல் வந்த பணம், அதாவது கரண்ட்டாக இந்த வருஷத்தில் நான் வந்து உழைக்காமல் எனக்கு கிடச்ச பணம் அது. அப்போ அதை வந்து நம்ம வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். வென் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் என்கரேஜ், டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் குட்ஸ் டிக்ளைன், ஸோ ப்ரைஸ் ரேசஸ். அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகுது, வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது? டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுது. நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அது வந்து குறைஞ்சி போயிடுது. இதனாலையும் வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.